போற்றி மகிழ்ந்து நமக்கெல்லாம் தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக, தோழனாக, தலைவனாக இங்கே எழுந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் திருவடியை வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இந்த திருவாசக தெய்வீக மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த கலந்தாய்வு கூட்டம் மிக மிக முக்கிய வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய அற்புத கூட்டம். இந்த பிரபஞ்சத்தில் புதிய சக்தியை உருவாக்குவதற்காக நமக்கு சிவபெருமான் இட்ட வேலையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையில் இடப்பட்டு இந்த தெய்வீக மாநாடு என்று நடைபெற வேண்டும் என்று நாம ஆசைப்படல, அவன் ஆசைப்பட்டு அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த அவனுடைய ஆசைக்கு இணங்க நாம் எல்லோரும் ஒன்று கூடி அந்த நிகழ்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வீக மாநாடு நடைபெறக்கூடிய சூழலில் இந்த கலந்தாய்வு கூட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டம். சிவபெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்தில் அடியார் திருக்கூட்டத்தோடு அந்தனர் உருவிலே வந்து அமர்ந்தார். திருவாத ஊரராக வந்த மாணிக்க வாசகரை, அமைச்சராக வந்தவரை குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு குரல் வழியாக அவருக்கு தீட்சை கொடுத்து அது அகத்திலே போய் சேர்ந்து மும்மலங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு வினைப்பயன்கள் தொடர்புகள் எல்லாம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு கெட்டு போகும்படி செய்து அதற்கு பிறகு குருந்தமர காட்டுக்குள்ளே அவரை இழுத்து வர வைத்து நேருக்கு நேர் பார்வை மூலமா, ஏன்னா சிவபெருமான் பார்வை படுவதற்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய வினை பயன்கள் எல்லாம் அற்று போகும்படி செய்தால்தான் சிவபெருமானுடைய பார்வை நம் மீது படும். அதனால் முதலிலே செவி வழியாக ஒரு தீட்சையை கொடுத்து நமசிவாய மந்திரத்தை ஒலிக்க செய்து அந்த மந்திரம் திருவாத ஊரராக வந்த அமைச்சருடைய அகத்திலே உள்ளே சென்று ஆன்மாவிலே கலந்து வினை பயன்கள் எல்லாம் தொடர்புகள் அறுக்கப்பட்டு மும்மலங்கள் தொடர்பு முழுமையாக அறுக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை மூலமாக தீட்சை கொடுத்து தன் திருவடியை பணிக்குமாறு செய்தான் சிவபெருமான். அப்ப இந்த அடியார் திருக்கூட்டத்தை விண்ணுலகத்திலிருந்து இங்கே அழைத்து வருவதற்கு முன் சிவபெருமான் ஒரு ஆலோசனை நடத்தினான். யாரெல்லாம் இந்த அடியார் திருக்கூட்டத்தை விண்ணுலகத்துக்கு அழைத்து போகணும், கைலாயத்திலிருந்து அழைச்சிட்டு இங்க வந்துட்டு பூலோகத்தில் வந்து ஒரு அடியார் திருக்கூட்டத்தை அவன் உருவாக்கவில்லை. அப்ப கைலாயத்திலிருந்து ஒரு அடியார் திருக்கூட்டத்தை திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே குருவாக வந்து அமர வேண்டும், மானிட சட்டையாய் தாங்கி வர வேண்டும். யாருக்கெல்லாம் கைலாயத்தில் ஒரு அடியார் திருக்கூட்டத்தை பூலோகத்துக்கு அழைத்து வரணும் அவர்களுக்கு மானிட சட்டையை கொடுத்து அழைத்து வர வேண்டும். அப்ப யாருக்கெல்லாம் திருப்பி மானிட சட்டையை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஒரு ஆலோசனை செய்தான். அப்ப கைலாயத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினான். அந்த நாள் வரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினான். யாரெல்லாம் இந்த பூலோகத்துக்கு மானிட சட்டையை தாங்கி ஒரு அடியார் திருக்கூட்டம் போல நான் அழைத்து போகணும், யாருக்கெல்லாம் அது மீண்டும் மானிட சட்டையை பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பட்டியலை தயாரிக்குமாறு நாகர் பெருமக்களுக்கு ஆணையிட்டான். அவர்கள் ஆய்வு செய்து, சுவாமி இவர்கள் எல்லாம் மானிட சக்தியை தாங்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை மானிட சக்தியை தாங்கி பிறக்க வேண்டும், அது உன் முன்னாடி அமர்ந்து உன்னை பார்த்து அவர்கள் ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள் என்று நாகர் பெருமக்கள் தயாரித்து கொடுத்த ஒரு பட்டியலிலே யார் பேரெல்லாம் மானிட சக்தியை தாங்கி வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கே சிவபெருமான் சொன்னானா, இந்த முறை மானிட சட்டையை தாங்கி பிறந்து வந்தவர்களுக்கு தனித்தனியா திருநாமம் கிடையாது, இவர்கள் எல்லாம் மெய் அடியார்கள் என்று ஒட்டுமொத்தமாக அவருக்கு பெயரிட்டான். அப்படி மெய் அடியார்கள் என்று ஒரு பட்டியலை தயாரித்து அவர்களைத்தான் இந்த மண்ணுலகத்துக்கு அழைத்து வந்து தன் எதிரே அமர செய்தான் சிவபெருமான். அப்ப இந்த மண்ணுலகத்துக்கு மானிட சட்டையை தாங்கி வருபவதற்கே சிவபெருமான் ஒரு ஆலோசனை செய்து அது பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலில் மெய்யடியார்கள் பெயரிட்டு வந்து வர வைத்து அமர்ந்து இவர்களுக்கு அருள் கொடுத்திருக்கிறான். அந்த மெய்யடியார் திருக்கூட்டத்தில் திருவாத ஊரராக வந்தவரை கனப்பொழுதில் சேர்த்து விட்டான். திருவாத ஊரராக வந்தவர் அருள் கொடுத்து இவனுடைய அற்புதத்தை தந்து இந்த மெய்யடியார் திருக்கூட்டத்தில் நீயும் ஒருவனாக வந்து அமர வேண்டும் என்று கட்டளையிட்டான். இந்த நிகழ்வெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல நடந்து அரங்கேறிய நிகழ்வு. இப்போ நாம நம்மளுடைய நிகழ்வுக்கு வருவோம்.
அவர் மின்னுலகத்திலிருந்து ஒரு அடியார் திருக்கூட்டத்தை இங்கே வரவைக்க ஒரு பட்டியலை தயாரித்து ஆலோசனை பெற்று நால்வர் பெருமக்கள் ஆலோசனை பெற்ற பிறகு ஒரு பட்டியலை தயாரித்து இந்த மின்னுலகத்துக்கு அழைத்து வந்தான். அதே போல இப்ப இத்தனை பேர் வந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் வரப்போகக்கூடிய 20ஆம் தேதி என்ன நிகழ்வு நடக்க போகிறது, அந்த நிகழ்வுக்காக நம்ம எல்லாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற கலந்தாய்வு கூட்டத்தில் விண்ணுலகத்தில் எப்படி அடியார்களை இங்கு அழைத்து வந்தோனோ அதே போல இந்த மந்தோலகத்தில் உங்களை எல்லாம் அடியார்களாகி வரப்போகின்ற சிவபெருமானியும் மாணிக்க வாசகரை எல்லாம் எப்படி நம்ம வரவேற்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவன் இங்கே அனுப்பியிருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பாக்கியம் நமக்கெல்லாம். இந்த ஆலோசனை இது வந்து சும்மா மாநாடு கூட்டம் கூட்டணும், ஏதோ ஒரு திருவாசகத்தை பாடி ஏதோ ஓதி சிறப்பு செய்யணும், அது ஒரு மாநாடு நடத்தி பேருக்காக புகழுக்காக இப்படி ஒரு பெரிய மாநாடு நடக்கும், அதற்காக எல்லாம் இல்லை. அதற்காகலாம் இந்த தெய்வீக மாநாடு இல்லை. எழுதிக்கூடிய சிவவேலையை யாரெல்லாம் செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் 5842 வரிகளையும் 18864 வார்த்தைகளையும் யாரெல்லாம் தனித்தனியாக அமர்ந்து தனியாக எழுதியவனும் ஓதியவனும் நடந்த முற்றோதல் போல தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு முற்றோதல் செய்து இந்த திருவாசகத்தை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் தனி ஆன்மாவும் இறைவனோடு இறையோடு கலந்து எழுதிய முற்றோதல் இந்த திருவாசகம் எழுதப்படக்கூடிய இந்த கைப்பட எழுதிய திருவாசகம் செயல். அந்த முற்றோதல் தனித்தனியா முற்றோதல் பண்ணிக்கிறாங்க இறைவனோடு. யாரும் இந்த முற்றோதல் நம்ம கும்பலா போய் முற்றோதல் பண்ணும்போது ஐயா தான் அழகா சொல்றாரு, போய் கும்பலா முற்றோதல் பண்ணும்போது நமக்கு அவங்க 2 வார்த்தை பாடுவாங்க, நம்ம 2 வரி பாடுவோம், அவங்க 2 வரி பாடுவாங்க, இது 2 வரி முழுமையாக ஒரு ஆன்மா முற்றோதல் பண்ணியது இல்லை. ஆனால் எழுதும் போது முழுமையாக இறையோடு கலந்து ஒரு முற்றோதலை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தனியா அமர்ந்து மணிவாசகராக ஓதும் போது எழுதும் போது சிவமாக மாறி தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆட்கொள்ளோ சதுரர் என்பதை போல அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றி யாது நீ பெற்றது ஒன்று என்பா. திருவாசகத்தை எழுதும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்பது அளவு கடந்த ஆனந்தம். அதை அனுபவிகளுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தினந்தோறும் அடியார் பெருமக்கள் எங்கெங்கோ இருந்து அவர்களுடைய இறை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா இது எழுதும் போது எனக்கு இப்படி கிடைச்சது, அது எழுதும் போது இப்படி கிடைச்சது என்று அவர்களுடைய அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு இறைவனுடைய கருணை எப்படியெல்லாம் எழுதுபவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது சாட்சியாக விளக்கப்படக்கூடிய அற்புத நிகழ்வு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வை தான் இங்கே ஆலோசனை கூட்டமாக நம்ம வைத்திருக்கிறோம். கலந்து ஆய்வு கூட்டம். என்ன நம்ம இன்னைக்கு கலந்து ஆய்வு கூட்டம் எல்லாம் வந்துட்டோம். என்ன கலந்து நம்ம பேச போறோம்? இந்த முழுமையாக இந்த திருவாசகம் முற்றும் எழுதிபவர்கள் இதுவரை நம்மளுடைய பதிவில நம்மளுடைய தரம்பத்த தலைவர்கள் அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் ரத்னமாலாம் வந்திருக்காங்க. அவங்க தான் இதுக்கு முழுமையாக இதை நம்ம பராமரித்து இத்தனை குழுக்களாக பிரித்தெடுத்து எத்தனை பேர் உள்ளே வருகிறார்கள், எத்தனை பேர் எழுதி முடித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அயல்நாட்டை சேர்ந்தவர்கள். நேற்று கூட ஒரு பதிவை தனிப்பட்ட முறையில் அனுப்பினார்கள். ரத்னாமா 15 நாடுகள் நம்மோடு இணைந்து எழுதியிருக்கிறார்கள். இந்த 15 நாடுகளில் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு பேர் அதில் எழுதியிருக்கிறாங்கன்ற ஒரு பதிவுகளையும் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மாநாட்டில் உங்களுக்கு அது முழுமையான விவரம் நமக்கு அறிவிக்கப்படும். அதனால் இந்த 15 நாடுகள் உள்பட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு மேலே 8000 பேருக்கு கிட்ட நம்ம இந்த பயணத்தை யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் இன்றைய கலந்தாய்வு கூட்டம் எது நோக்கம்? இதை எழுதி முடித்தவர்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய கணக்கின் பிரகாரம் உறுதி செய்யப்பட்ட நிலவரம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உறுதி செய்யப்பட்டு அங்க வருவார்கள். மணிவாசகர் நமக்கு கிடைத்த உத்தரவு. ஏன்னா ஒருவர் இருவர் என்று தனி நபர்களாக வரக்கூடிய பதிவுகளை ரத்னாமா வெளியிடும் போது கிட்டத்தட்ட 1500 பேரை நெருங்கியிருக்கிறது இல்லைன்னா 1500 பேரை தனி நபர்களாக ஒருவர் இருவர் என்று தமிழ்நாட்டிலிருந்து மற்ற அயல் நாடுகளிலிருந்து
5 அயல் நாடுகள்ல இருந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டில் வெளிநாடுகளிலிருந்து கலந்து கொள்பவர்கள் 5 நாடுகளிலிருந்து வருகிறார்கள். கனடா எங்கிருந்து வராங்க? கனடா, அபுதாபி, கனடா, அந்தமான், லண்டன், துபாய். இந்த 5 நாடுகள்ல இருந்து நமக்கு கலந்து கொள்ள வராங்க. அமெரிக்கால இருந்து அந்த சாமிஜி இதுக்காக வராரு. மலேசியால இருந்து அந்த ஐயா வராங்க. இப்படியே நம்ம கணக்கு பண்ணா ஒரு 7 நாடுகள், 15 நாடுகள், ஒரு 7 நாடுகளாவது அந்தந்த நாட்டினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அதே போல ஒரு நாட்டுக்கு ஒருவர் அந்த இடத்துல இருந்து நம்ம மாநாட்டுக்கு வருவதே பெரிய சிறப்பு தான். இப்படி இந்த 7 நாடுகள்ல இருந்து நம்ம இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வருகிறார்கள். அதனால் கிட்டத்தட்ட 5000 பேர் மேல, 5000 பேர் என்பது உறுதியாக நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு மேல இன்னும் 2000-3000 பேர் கூட சேரலாம் என்ற நிலையில், ஏன்னா இன்னைக்கு காலையில கூட எனக்கு தொடர்பு கொண்டு நாகர்கோவில்ல இருந்து நாங்க ஒரு 30 பேர் வரோம், ஒரு வேன்ல வரோம்னு சொன்னாங்க. நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு வேன் வரதாக சொல்லியிருக்காங்க. யாருன்னே நமக்கு முகம் தெரியாதவர்கள், ஆனால் நம்மளோட தொடர்பு கொண்டு ஐயா நாங்கள் இத்தனை பேர் வரோம், நாங்கள் இத்தனை பேர் வரோம் என்று கிட்டத்தட்ட வேன்ல மட்டும் குழுக்களாக வந்தவர்கள், அது தனிநபராக பதிவு செய்தவர்கள் 1500 பேர். பல ஊர்கள்ல இருந்து குழுக்களாக நாங்கள் வேன்ல வருகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு சொல்லப்பட்ட உறுதி தகவல், என்னிடம் நேரடியாக வந்த தகவல், ஒரு 20 வேன் வந்து பல ஊர்களில் இதுவரை இன்னும் அந்த குழுக்களை நமக்கு தெரியல. எனக்கு நேரடியாக என்னிடம்